ஒரு உழவரோட பையனுக்கு திருமணம். அந்த உழவர் தன்னோட பையனோட திருமண விழாவில் மிகப்பெரிய யானை மீது மணமக்களை வைத்து ஊர்வலம் நடத்த ஆசைப்பட்டாரு. அதற்காக வணிகர் ஒருவரிடம் போயிட்டு யானையை கடனாக வாங்கினாரு. ஆனால் ஊர்வலத்தின் போது அந்த யானை எதிர்பாராத விதமாக இறந்துருச்சு. இதனை தெரிவிப்பதற்காக உழவர் வணிகரின் வீட்டிற்கு போயிருக்காரு. அப்போது என்ன நடந்துச்சு அப்படின்றத இந்த வீடியோல பார்க்கலாம். என்ன குழந்தைகளே, கதைக்குள்ள போகலாமா? ஐயா, என்னை மன்னிச்சிடுங்க. உங்க யானை ஊர்வலத்தின் போது எதிர்பாராத விதமா இறந்து போயிடுச்சு. உங்க இழப்பு ஈடு செய்ய முடியாத இழப்புன்னு எனக்கு நன்றாகவே தெரியும். யானைக்கு பதிலா பணமோ பொருளோ தந்துடுறேன், அதை பெற்றுக்கொள்ளுங்கள். அதெல்லாம் முடியாது, எனக்கு என்னுடைய யானை தான் வேண்டும். ஐயா, தங்களுடைய யானை தான் இறந்து போயிடுச்சு, அதை என்னால் எப்படி திருப்பி தர முடியும்? தயவு செய்து நான் தர பணத்தை வாங்கிக்கோங்க. முடியவே முடியாது, எனக்கு என்னோட யானை தான்ப்பா வேணும். இந்த வழக்கு அந்த ஊர் தலைவரான மரியாதை ராமனிடம் செல்லுது. அவர் மிகவும் நேர்மையானவர், எப்பொழுதும் சரியான தீர்ப்பை மட்டுமே வழங்குவாரு. உழவர் மரியாதை ராமனிடம் சென்று நடந்த கதையெல்லாம் எடுத்து கூறியிருக்காரு. மரியாதை ராமனுக்கு தெரியும், இறந்த யானைய உயிருடன் மீட்டு கொண்டு வர முடியாது. அதை அந்த வணிகருக்கு பக்குவமா எடுத்துரைக்க நினைச்சிருக்காரு. அவர் உழவருக்கு சில யோசனைகளையும் கூறியிருக்காரு. உழவரே, நாளை வணிகரை உங்கள் வீட்டிற்கு வர வையுங்க, நான் சொல்வதை போல் செய்யுங்கள் என்று சொல்லி அவரிடம் சில யோசனைகளை கூறியிருக்காரு. உழவருக்கு அவ்வாறு செய்வதாக கூறிவிட்டு அங்கிருந்து சென்றிருக்காரு. உழவர் வணிகரை சென்று சந்தித்து, நாளை என் வீட்டிற்கு வாருங்கள், உங்கள் யானையை தருகிறேன் என்று கூறிவிட்டு அங்கிருந்து சென்றிருக்காரு. உழவர் வீட்டிற்கு சென்று கதவை தட்டி பார்த்திருக்காரு. ஆனா கதவு திறக்காமையே இருந்திருக்கு. மீண்டும் வேகமா கதவை திறக்க முயற்சி செஞ்சிருக்காரு. அப்பொழுது கதவு திறந்திருக்கு. ஆனால் கதவுக்கு பின்னாடி அடுக்கி வைக்கப்பட்டிருந்த மண்பானைகள் உடைஞ்சு போயிருச்சு. ஐயையோ, என் பானைகள் எல்லாம் உடைஞ்சு போயிருச்சே. இந்த பானைகள் என் தந்தை எனக்காக தந்தவை, இவற்றை நான் பத்திரமாக பாதுகாத்து வந்தேன், இப்படி அதை எல்லாம் சல்லி சல்லியா நொறுக்கிட்டேயே என்று கோபமா கத்தி பேசியிருக்காரு. கதவுக்கு பின்னால பானைகள் இருந்தது எனக்கு சுத்தமாவே தெரியாது. இந்த உடைந்து போன பானைகளுக்கு பதிலாக நான் பணத்தை வேணா தர்றேன். இல்ல, எனக்கு இதே பானை தான் வேணும், அதுவும் உடையாம வேணும். அது எப்படி? உடைஞ்ச பானைகளை ஒட்ட வைக்க முடியும், நான் வேறு பானைகளை உங்களுக்கு வாங்கி தருகிறேன். இந்த வழக்கு மரியாதை ராமனிடம் செல்லுது. இருவரின் வழக்குகளையும் மரியாதை ராமன் விசாரணை செஞ்சிருக்காரு. விசாரித்த பிறகுதான் மரியாதை ராமன் கூறியிருக்காரு, வணிகரே, இறந்து போன அதே யானை தான் வேண்டும் என்று நீங்கள் கூறுவது சரியல்ல என்று சொல்லியிருக்காரு. உழவர் உடைந்து போன தன் பானை தான் மீண்டும் வேண்டும் என்று கூறியது சரிதான் என்று சொல்லியிருக்காரு. இதற்கு அதே யானை தான் உங்களுக்கு வேண்டும் என்றால் உடைந்த அதே பானையை உழவருக்கு திருப்பி கொடுத்து விட்டு உங்கள் பானையை பெற்றுக்கொள்ளுங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்பொழுதுதான் வணிகருக்கு தான் செய்த தவறு புரிய வந்திருக்கு. வணிகர் உழவரிடம் மன்னிப்பு கேட்டிருக்காரு. இந்த யானைக்கு ஈடாக உழவர் வணிகருக்கு பணத்தை கொடுத்தாரு. வணிகரும் மகிழ்ச்சியுடன் பணத்தை பெற்றுக்கொண்டு சென்றிருக்காரு. இந்த மாதிரி சுவாரஸ்யமான கதைகளை பார்க்கறதுக்கு நம்ம ஜெம் கிட்ஸ் டிவி சேனலை உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த மாதிரி டிஃபரெண்ட் ஸ்டோரிஸோட இன்னொரு நாள் உங்களை சந்திக்கும் வரை நான் உங்கள் ஜெனிஷா. நான் உங்கள் குணா.